செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகிய இந்த நாளிலே ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்தில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கடவுள் நம்ம ஊருக்கு தந்த ஜீவன் பலன் சுகத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு கடவுளுடைய திரு சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளை, வேதனைகளும் துன்பங்களும் பாரங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை இழந்து போகிற மக்களாக காணப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி நம்பிக்கை அளித்து எங்கள் வாழ்வில் பயணத்திலே துணைவராயிருந்து எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும்படி உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். 321வது பாடல். பதினாறாவது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 146வது பக்கம். சங்கீதம் 16. கடவுளே, என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன். கர்த்தரின் சுதந்திர பாகம் என் பாத்திரத்தில் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்.
ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையில் தங்கும். சேர்ந்து படிப்போம். ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்து நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13 துவங்கி 18 முடிவுள்ள வசனங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13 துவங்கி 18 முடிவுள்ள வசனங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 18 வரை. சகோதரரே, நீங்கள் சுவாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுவாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதே. வாசிக்கப்படும் தெரிந்து கொண்ட நற்செய்தியின் வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 57வது வசனம் துவங்கி 62வது வசனம் முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 57 துவங்கி நாம் இப்படி படிக்க கேட்கலாம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரிடம், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். அதற்கு இயேசு அவனிடம், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். வேறொருவனை அவர் பார்த்து, என்னை பின்பற்றி வா என்றார். அவனோ, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்க பண்ண எனக்கு உத்தரவு கொடும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும், நீயோ போய் கடவுள் ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்து என்றார். வேறொருவனும் அவரிடம், ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முன்பு நான் போய் வீட்டில் உள்ளவர்களிடம் வழி அனுப்பிக்கொள்ள எனக்கு உத்தரவு கொடும் என்றார். இயேசு அவரிடம், கலப்பையில் தன் கையை வைத்து பின்னிருக்கிறவர்களை திருப்பி பார்க்கிற எவனும் கடவுள் ராஜ்யத்திற்கு அருகன் அல்ல என்றார் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் பவித்து கன்னிமில்லத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து தெழுந்தார். கருத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி அவருடைய வலது வசத்து விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் கிறிஸ்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நவாசிக்கிட்ட 16ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உமது சன்னிதானத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே,
தீமை நிறைந்த இந்த உலகத்திலே வழி தெரியாத ஆடுகளைப் போல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எது சரியான வழி, எது எங்களை வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகிறது என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாக புரிந்து கொள்ளவும், உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு வழி பயணம் போன்றது. நாம் ஒரு முறை ஒரு பாதையிலே நாம் கடந்து போகிறோம் என்று சொன்னால் திரும்ப அதே பாதையிலே நாம் கடந்து வருவது இல்லை. கடந்தது அது நிகழ்ந்தவைகளாக முடிந்தவைகளாகவே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இந்த உலகத்திலே தீமைகளும் ஆபத்துகளும் நிறைந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார நெருக்கடிகள், உடல் பலகீனங்கள், கவலைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை என்கிற பயணத்திலே நம்மோடு இணைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்படி பயணிப்பது, என்ன செய்வது என்பதை நமக்கு தெரியாது. 16ஆம் சங்கீதம் ஆரம்பிக்கிற பொழுதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை காப்பாற்றும், கடவுளை என்னை காப்பாற்றும். அது ஒரு அபயக்குரல். என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே தீமை நிறைந்தது. அடுத்த நிமிடம், அடுத்த வழி, அடுத்த நொடி, அடுத்தது நாம் எங்கே போவோம், எங்கே வருவோம் என்று நமக்கு தெரியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழல், வாழ்வின் அனுபவத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரை என்னை காப்பாற்றும். தொடர்ந்து அது சங்கீதம் சொல்லுகிற எல்லாம் தீமை நிறைந்தது தான். நான் சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் தீமையாகவே இருக்கிறது. சொல்லுகிற படுகுழி அனுபவம், பாதாள அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆகவே சங்கீதக்காரனுடைய விண்ணப்பம், நீர் எனக்கு ஜீவ வழியை தெரியப்படுத்தும். அந்த பாதை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம், இது என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வழி தெரியாதவர்களால்தான் நாமும் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்துல போனால் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய பேரின்பம், நம்முடைய எந்த வாழ்விலே ஆனந்தம் கிடைக்கும் என்பதை அறியாமல் போகிறவர்களாக இருக்கிறோம். சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கை இந்த வழியை தேடி தேடியே நாம் என்ன செய்கிறோம், தொலைத்து விடுகிறோம். தேடி தேடியே நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை முடிகிறது வரை நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம், ஜீவ வழியை கண்டு கொள்ளுகிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நானே வழி, நானே சத்தியம் என்று நமக்கு நம்பிக்கை அளிக்கின்ற ஆண்டவர். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் ஜீவ வழியை எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அது சொல்ல, தேடி தேடியே நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கிறோமே தவிர, நம் வாழ்விலே இறையில் உள்ளனர் சொல்லுகிற பொழுது தேடுகிறதல்ல, கிறிஸ்துவை தேடுகிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறது. அங்கதான் என்னை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் பாருங்கள், அதுவும் நமக்கு தெரியும், கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார் என்று. ஆனாலும் கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்க நாம் தயங்குகிறோம். அவரோடு ஒன்றே அவருக்கு எதிர்த்து செயலை பயணிக்க முயற்கிறோம், அல்லது அவரை விட்டு விலகி பயணிக்க முயற்சிக்கிறோம். ஆகவேதான் இங்கே ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன். அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எங்கே போகிறதுக்கு, எங்கே பின்பற்று? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவே இடம் இல்லையே. பாருங்க, நம்முடைய
ஆன்மீக தேடல் பலவகையில் சுகங்களுக்காகத்தான் இருக்கிறது. சுமைகளுக்காக நாம் யாரையும் பயணிக்கிறது விரும்புகிறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு பயணிக்க விரும்புகிறதுக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் வளம் நிறைந்த வாழ்வு வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதை அதல்ல. இயேசுவினுடைய பாதை சிலுவை பாதை. அதிலே அவரோடு இணைந்து பயணிக்கிற பொழுது சுமைகள் தான், வருத்தங்கள் தான். ஆனால் நமக்கு ஒரு ஆறுதல், என் சுமையை சுமப்பதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு தரங்களை கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பாதையிலே பயணிக்க அழைக்கப்படுகிறோம். பாருங்க, இரண்டாவது ஒருவனை ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கண்டிப்பாக உண்மை பின்பற்றுகிறேன், ஆனால் என்னுடைய தகப்பன் அவனை அடக்கம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடும், அவரை அடக்கின பிற்பாடு வந்து விடுகிறேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு உடன் பயணிப்பதற்கு நமக்கு தடையாகி இருக்கிற பல வேளைகளிலும் நம்முடைய குடும்பங்கள், உறவுகள், கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் ஆண்டவரோடு பயணிப்பதற்கு நமக்கு இடையூறாக இருக்கிறது. பல வேளைகளிலே நாம் இத்தனை பெரிய செல்வம், இப்போ வளம், வாழ்வு, இதையெல்லாம் நாம் கண்டு கொள்ளுகிற பொழுது மயங்கி போகிற மக்களாக இருக்கிறோம். மரித்தவர்களுக்கு இணையாக இருக்கிறோம், ஜீவனற்றவர்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு ஜீவ வழியை காண்பித்து ஜீவனுள்ள கடவுளோடு பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் நாம் அதை உணராதவர்களாக இருக்கிறோம், மந்தமான மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, பயணிக்க விரும்புகிறவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல, நான் உண்மை பின்பற்றுவேன், முதலாவது போய் என்னுடைய வீட்டுகளில் எனக்கு ஒரு ஃபேர்வெல் நான் வச்சுட்டு எல்லாற்றையும் வழி அனுப்பி வருகிறேன் என்று சொல்கிறவர்கள் ஆண்டு சொல்கிற கலப்பையிலே கை வைத்த பிற்பாடு. அதான் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு. நாம் முன்னேறி செல்ல வேண்டிய நாம் ஒரு பொழுதும் திரும்பி போக நாம் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நாம் பயணிக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாம் முன்னெடுக்கிற ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு அடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜீவனுக்கு ஏதுவான வழியாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு கிறிஸ்துவை சார்ந்து பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, பலவழிலும் கிறிஸ்துவை சார்ந்து பயணித்தல், கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்தல் என்பது என்ன என்கிற பெரிய கேள்வி எழுகிறது. போதகரோடு பயணிப்பதா, அல்லது சபையோடு பயணிப்பதா, அல்லது சமூகத்தோடு பயணிப்பதா என்கிற பெரிய கேள்வி நமக்கு எழுகிறது. மறுபடியும் கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார், வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்திலே நாம் பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் சுயாதீனராக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு விடுதலை தந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அங்கே நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறார். கடவுள் பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் வழியாக கடவுள் நமக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்கிற பொழுது 2 காரியங்கள். ஒன்று, தொழுகை சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சட்டங்கள், இன்னொன்று அறம் சார்ந்த சட்டங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீகம் சார்ந்த சட்டங்களும் இருக்கிறது, அறம் சார்ந்த சட்டங்களும் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்தது கடவுளோடு உள்ள உறவும், அறம் சார்ந்தது சக மனிதனோடு உள்ள உறவும். ஆனால் நாம் இந்த கடவுளுடைய கட்டளைகளை மறந்து போகிறோம். அன்று சொல்லுகிறார் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது, நீங்கள் அன்பினாலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டு நமக்கு தருகிற வாழ்க்கையின் பயணம் என்பது அது ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கலாம், அறம் சார்ந்ததாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் மையப்பொருள் கிறிஸ்து என்கிற அன்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே பவுல் நமக்கு தருகிற அழைப்பு கிறிஸ்துவோடு பயணித்தல் என்பது கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்திய இறை அன்பிலே பயணிக்க நாம் அனுப்பிச்சிருக்கிறார். அன்பிலே நம்முடைய செயல்கள், கடவுளை தொழுது கொள்ளுகிற பொழுதும் நாம் இணைந்து வாழுகிற பொழுதும் எல்லாம் அன்பினாலே நிரப்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இது உலகத்திலே அன்பு என்பது அது ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒன்று. அன்போடு நாம் எதை செய்தாலும் அன்பே கேள்விக்குள் ஆக்கப்படுகிற ஒரு சூழல், அன்பே புடமிடப்படுகிற ஒரு சூழல்.
அன்பு என்பது எது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். உண்மையான அன்பிற்கும் போலியான அன்பிற்கும் இனம் கண்டுகொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு துணை. கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு வாழுகிற அனுபவம் என்பது கிறிஸ்து தம்முடைய ஆவியை தாம் நம்முடைய உள்ளங்களிலே கொடுக்கிறது. ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பயணம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே புனித பயணமாக இருக்கும், அன்பின் பயணமாக இருக்கும். அது மாம்ச கிரிகளை, உலக இச்சைகளை நாம் துறக்கிற, வெறுக்கிற ஒரு அனுபவமாக இருக்கும். பகைவனையும் சத்துருவையும் சிநேகிக்கிற உள்ளமாக இருக்கும். ஆகவேதான் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பின்வருகிற பகுதியிலே மாம்சத்தினுடைய கிரிகளுக்கும் ஆவியின் கிரிகளுக்கும் இருக்கிற வேறுபாடை படமிட்டு காண்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு சார்ந்து கிறிஸ்துவை நாம் உள்ளங்களிலே குடிகொண்டு கிறிஸ்து நமக்கு தருகிற அவருடைய வசனமாகிய படிப்பினையிலே அவரோடு இணைந்து அவர் தம் கரம் பிடித்து நடக்குகிற வழிதான் கடவுள் நமக்கு தருகிற ஜீவனுக்கு ஏதுவான வழி. கடவுளோடு இணைந்து பயணிக்கிற பொழுது, அவருடைய ஆவியின் நம்முடைய உள்ளங்களிலே குடிகொள்ளுகிற பொழுது, நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் இருக்கலாம், கவலைகள், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு நான் பயணிக்கிற பாதை சரியானது, அது என்னை அழிவுக்கு நேராக அல்ல வாழ்வுக்கு நேராக வழிநடத்தும். காரணம், கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு, அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தெளிவோடு, அந்த படிப்பினையோடு நாம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் முன்னெடுத்து செல்லுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க உணர முடியும். இம்மையிலும் மறுமையிலும் அந்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு தருவார். நம்பிக்கையோடு வாழ தூயாவியானவர் நம் ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் 559வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஆயுள் நாட்களிலே ஒரு புதிய நாளை கூட நீர் கிருபையாய் தந்தீர். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பேரருளையும் இரக்கத்தையும் எங்கள் வாழ்வுகளிலே தாரும். ஆண்டவரே, நாங்கள் வழி தெரியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுக்கு ஏதுவான வழி எது என்று தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுக்கு வழிகாட்டுகிற கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரோடு இணைந்து பயணிக்கிற அனுபவமற்றவர்களாக இருக்கிறோம். உடைய வார்த்தையினாலே ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான வழியை கிறிஸ்து என்பதை நீர் அடையாளம் காட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக அல்ல, கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் வாழுகிற பாக்கியத்தை அனுபவத்தை தாரும். அன்பின் பிரமாணங்களை நிறைவேற்றுகிற பொழுது நாங்கள் ஆவிக்குரிய மக்களாக நடக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற படிப்பினையோடு ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் கிரியைகளையும் செயல்களையும் அருவறுத்து ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற மக்களாய் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு கிறிஸ்து எங்களுக்கு அருள் தாரும். அந்த பாதை மகிழ்ச்சியும் பேரின்பமும் நிறைந்தது என்பதை உணர்ந்து அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தொடர்ந்து கிருபை தாரும். இந்த நாளிலும் நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே கடந்து வந்து தொழுது கொள்ளுகிற முகநூல் மற்றும் பின்பு இணையதளம் வழியாக இந்த ஆராதனையில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். அவரவர் தம் குடும்பங்கள், வாழ்வுகள், உறவுகளை ஆசீர்வதியும். வெளியூர்களிலே, மாவட்டங்கள், மாநிலங்கள், கடல்கடல் தூர தேசங்களில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எவரொருவரும் உடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து தங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருந்து ஆண்டவர் வழி நடத்தும். ஆண்டவரே, பலகீனங்களோடு காணப்படுகிறவர்கள், வயது முதிர்ந்த எங்கள் பெற்றோர்கள், மருத்துவமனை வீடுகளிலும் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் கண்ணோக்கி பாரும். அநேகர் பலகீனத்தோடு இருக்கிறதை கர்த்தர் அறிகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவையான மருத்துவ பணிவிடைகளை தந்து ஆண்டவர் ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, அன்பு சகோதரர் திருவாளர் ஹெல்பர்ட் பின்னி அவர்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய மகனுடைய பலகீனங்களை கர்த்தர் அறிகிறீர். நம்முடைய மகனுக்கு தேவையான மருத்துவ பணிவிடைகளை ஆண்டவர் தந்து ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் வயோதிக பெற்றோர்கள், அவர்களை கவனிக்கிற பிள்ளைகள், தங்கள் வயது முதிர்ந்த பெற்றோருக்கு தங்களுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று வாஞ்சிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பங்களை தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சரியான பாதையில் எங்கள் பிள்ளைகள் வளர்வதற்கு தெய்வீக ஞானத்தை தாரும். சிறு பிள்ளைகள், குழந்தைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் காலாண்டு தேர்வுகளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை, வரங்களை தந்து படிப்பை, அறிவை ஆண்டவர் பெருகச் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். கர்ப்பஸ்திரீகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அவரவர் தம் வாழ்வுகளிலும் அவர்கள் வழியாய் அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கும் சந்தோஷமும் ஆசீரும் நன்மையும் பெருக அருள் தாரும். அநேக பிறந்த நாட்கள், திருமண தினங்களை தங்களுடைய வாழ்க்கையில் கண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி கடவுள் எங்களை வளமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சாட்சி பெறுகிற கர்த்தர் கிருபை தாரும். இன்றும் தங்கள் அன்பானவர்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். தங்கள் பெற்றோருடைய நினைவை நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவீராக. இன்றும் அதிகாலையிலே தன்னுடைய வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய மகனிடத்திலே பயணத்தை மேற்கொள்ளுகிற திருவாளர் ரஃபேல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேற்கொள்ளுகிற பயணங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் சந்தோஷத்தோடு பிள்ளைகளோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் அற்புதமாய் என்னை வழிநடத்தலாம் என்று சொல்லி சாட்சி பகிர ஆண்டவர் கிருபை தாரும். பிள்ளைகள், குடும்பங்கள், உறவுகளையும் ஆண்டவர்
ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும். குறைகள் எல்லாவற்றை பொறுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமத்திலே செய்யப்படுவது போல விலை செய்யப்படுவதாக. அல்லது எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடியில் நாம் மனிதர்கள் போல எங்கள் பாடுகளை பண்ணி எங்களை சோதனைக்குள் விடுப்பு நாமத்தையும் எடுத்துக்கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமை என்றேக்கும் உறவுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி கருடைய அன்பும் துயாவியானுடைய அந்யோன்யக்க வழிநடத்தலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்னும் என்று சதா கால தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.